உலகத்திலே திருப்புகள் திருப்புகள் திருப்புகளை ஏற்றி வரும் அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு ஆண்டவனும் முருகன் 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 பிறந்ததோ சரவண பொய்கை ஈன்றதோ கங்கை கங்கை கங்கையை தரித்தவரோ ஈசன் 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 ஏறுவதோ ரிஷபம் ரிஷபம் ரிஷபத்தை படைத்தவரோ பிரம்மா பிரம்மா பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி 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 கையில் இருப்பதோ வீணை வீணை வீணைக்கு உரியவனும் ஆறுதல் செய்வதோ கலகம் கலகம் கலகத்தை படைத்தவனும் தக்கன் 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 மகளோ ஈஸ்வரி 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 கையில் இருப்பதோ கபாலம் கபாலம் கபாலத்துக்கு உடையவர்களோ அர்க்கர்கள் அரக்கர்கள் அரக்கர்கள் செய்வதோ அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரமத்தை அழிப்பதோ சக்கரம் சக்கரம் சக்கரத்துக்கு உடையவனோ சாட்சாத் மகாவிஷ்ணு 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 மார்பில் குறிகொண்டிருப்பவரோ லட்சுமி 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 தாட்சியம் புரிஞ்சு திருச்சபையில் முன்பாக என்னுடைய நாமதத்தை உற்றுநோக்கி பார்த்தால் விழிக்கும் இன்னார் இனியார் என்று தெரிகிறது. எனக்கு தெரியும் நன்றாக, எனக்கு தெரிந்துதான் தெரியப்படாது, நன்றாக தெரிவிக்க வேண்டும், என் நாவினால் தெரிவிக்க வேண்டும் என்று. ஆமா, அப்படியே தெரிவிக்கிறேன். ஆயு தேவனுக்கும் அர்ச்சனா தேவிக்கும் லட்சுமணனாக பிறந்த என்னுடைய நாமதேயமும் வருகின்ற போது யாருக்கு தூதனாக இருந்து வருகின்ற தெரியுமா தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆய்மயமான காலத்திலே நாயகி ஆஞ்சநேயரிடம் பசி என்று தெரிவித்தேன். தெரிவித்த உடனே மகனே உன்னுடைய பசி எம்மால் ஆற்ற முடியாது வனப்பகுதிக்கு சென்று காய்கனிகளை பிசித்து உன்னுடைய பசி ஆற்றிக்கொள் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே அவரும் ஒரு சூதகமாகவே மகனே நான்கு திசை மேல் திசை கீழ் திசை வடது திசை தென் திசை கீழ் திசை மட்டும் செல்லாது சென்று மரங்களில் இருக்கக்கூடிய காய்கறிகளை புசித்து உன் பசி ஆற்றிக்கொள் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே நானும் அறியாத வயதிலே தாயாகப்பட்டது எதற்காக கீழ் திசை செல்ல வேண்டும், அங்குதான் பழம் அதிகமாக இருக்கும் என்று
அதிகாலை நேரம் நடந்த உதயம் காலம் அண்ணாந்து பார்த்தேன். இப்போது கடினமாகப்பட்டவர் என்னுடைய இரு நேற்றத்திற்கும் ஒரு அழகிய கனிபோல தெரிஞ்சது. அப்படி அறிந்த உடனே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சூரியனை விழுங்கினேன். சூரிய பகவானை விழுங்கினீங்க. சூரியனை விழுங்கிய உடனே வாழ்வேக சென்ற சூரியன் பார்வழியாக வந்தான். இன்று வரை முகமாகப்பட்டது சிவந்த நிறத்தில் அடித்து பூவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் காத்து ரசித்து வருகின்றேன். நான் வருகின்ற போது யாரார் என்ன செய்வது? ராமரிடம் சென்று கனியாழிய மோதிரத்தை பெற்றுக்கொண்டு ஆளாகி சமுத்திரமாகிய 7 கடல்களையும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து போது கொடுவாகிய ராவணன் அரக்கர்களை விடுத்து என்னை பிடித்து அரசவையிலே நிறுத்தி அடையாற்புறங்க என்று கேவலப்படுத்திய உடனே எடுத்து வாழ்நாள் வாழ்பாட்டை கட்டி அவனுடைய சிம்மாசனத்தை விட ஒரு மடங்கு உயரே அமர்ந்து கொண்டு அடே ராவணா ஆயிரம் முறை கட்சித்து 1000 முறை தாவ போட்டீங்க. அப்படி கட்சித்த உடனே கொடுவாகிய ராவணன் அரக்கர்களை விடுத்து என் வாளிலே தீ வைக்கும்படி கட்டளை இட்டான். நீட்டிக்கொண்டு சென்ற போது பட்டணத்தில் இருக்கும் கன்னியாஸ்திரிக்கு சேலைகள் எல்லாம் இல்லாமல் போகவே கொடுவாகிய ராவணன் விஜேந்திர மந்திரியை விடுத்து என் தாயாகிய சீதையின் சேலையை அவுத்து ஒரு முடிக்கட்டளை இட்டான். அப்படி கட்டளையிட்ட உடனே வாளை திருப்பிக் கொண்டேன். போது கொடுவாகிய ராவணன் வாளை பிடித்து நெய்யிலே துவைத்து விட்டான். அப்படி தீ வைத்த உடனே ஜனாபுரி பட்டணத்தில் இருக்கும் 64 வீதிகளையும் ஒவ்வொரு வீதியாக சென்று ஒவ்வொரு வீடாக தீ வைத்து தீ வைத்த உடனே ஜனாபுரி பட்டணமே பசுமாகிவிட்டது. பசுமாகிய உடனே நான் யாராருக்கு மகிழ்ச்சி தெரிவித்து தெரியுமா? இருக்கிறேன் முடிவா ராஜா
சூடோடி வாழக்கடவுள் ஆகட்டும். அதையும் தவிர நம்மை யார் அழைத்திருக்கிறது? யார் அழைத்திருக்கின்றார்கள்? வாசுதேவருக்கும் வாசுகி அம்மையாருக்கும் கிருஷ்ணர் தாய் மாமனை கருவறுத்த கண்ணபிரான் பூமாதேவியின் பாரத்தை குறைக்க மகாபாரதம் நடத்திய நாராயணன். அதுவும் தவிர தற்போது முகத்தூர் கிராமத்தில் தங்கையாகிய செந்தியம்மனுக்கு ஏதோ மன வருத்தத்தின் காரணமாக வருடவான நீதேரி ஏரிக்கரை அடிவாரத்தில் மலைவாரி அடிவாரத்தில் இருக்கு அம்மன் செல்லியம்மன் ஒரே தீர்க்க வந்த கிருஷ்ண பரமாத்மா எம்மை அழைத்திருக்கிறார். சீக்கிரம் சென்று ரொம்ப நாச்சிரேயம் தங்களை காண அவளுடன் காத்திருக்கிறார் என்று தெரிவிப்போம். ஆஞ்சநேயர் திருப்பதியாக வந்து கொண்டிருக்கிறார். சொல்லக்கூடிய அஞ்சனையா அப்ப நடிவாடித்து Everybody!
சிரவந்தியா வாழ கடவுள். அதுவும் தவிர இதோ நான் வந்த உன்னை அழைத்த காரணம் இதோ என் தங்கை ஆகிய செல்லியம்மன் மனக்குறையோடு வந்திருக்கின்றது. அதனால் உன்னை அழைத்தேன். நல்லது கண்டது தெரியாது. நமக்கு விளக்கமாக தெரிவிக்க என்னுடைய தங்கை ஆகியப்பட்டவள் ஏதோ ஒரு மன கஷ்டத்திலே ஏற்கனவே இருந்தது மகளை தன் தங்கைமார்களுக்கு கொடுத்து வந்துவிட்டார். கொடுத்ததினா என்ன கூட
கோபாலரை காத்தோம் அடுத்தும் அன்பரை நாடு வந்த பணியாற்றல்கள் இருக்கும் ஊரே. ஒரு மன கஷ்டத்தில் வந்தது. அதனாலேயே அன்பர்கள் யார் இருக்கின்ற சொன்னால் அந்த இடத்தில் அவன் இருக்கிறேன் என்று என் தங்கையாகி சொன்னது. அதனால் கிராமத்தில் நண்பர்கள் அநேகம் உண்டு. அங்கே இருந்திருந்தோம் பையனே. கண்மணி ஆன தங்க கடிகையே நீ செல்லுவாயே இடத்தில் நான் கேட்டேன். அவன் மண்டகப்பட்டு கிராமத்தில் அன்பர்கள் அநேகம் உண்டு சொல்லி இருக்கின்றான். சந்தோஷமாக கூட செல்வார்கள் தங்கையே. Thank you.
அண்ணாவே அம்மா தங்கையே என்னோடு வருபவர்கள் நல்லவர் யார் என்று கெட்டவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஆகையால் நாம் மூவரும் ஒன்றாக சொல்வோம் அண்ணாவே. தங்கைய நம்ம தெரிந்து நம்ம தென்மொழியே வரும்போது நான் வரும்போதே நான் தெரிந்து வந்தேன். அன்பர்கள் அநேகம் உண்டு. நான் வரும்போதே தெரிந்து வந்தேன். அதனால நீ சந்தோஷமா அங்க செல்லலாமா தங்கையே? இப்ப நீங்க என்னோட வரீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊர் உலகம் அண்ணன் தங்கை இருவரும் செல்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். என்னை தனியாக விட்டீங்கள் செல்கிறது என்று சொல்கிறீர்கள். தப்பு ஏதும் நடக்காது என்று சொல்கிறீர்கள். இப்புயில் உள்ளவர்கள் என்னை கண்டால் ஏலிதமாக என்னை நகைக்க மாட்டார்கள் அண்ணாவே. எந்த இடர் வந்தாலும் நான் இருக்கின்றேன். எந்த இதுவும் வராது. என்னுடைய அன்பனை உன்னோடு கூட அண்ணாவே அண்ணாவே உன் வார்த்தையார் திறமே கொண்டு என்னாலும் குறைவில்லாமல் இருந்திடும் கிராமத்திற்கே
அண்ணாவே தங்கையே கண்ணனே வரமும் தந்து கலிப்புடன் சென்றாயானால் உன்னிட நண்பர் பின்னே சுத்தமான ஏகுவேனே மேலும் அண்ணாவே என்னுடைய வார்த்தையை அடியால் திறமேற்கொண்டேன். நான் இருக்கும் கிராமத்தில் இருக்கும் அடியார்கள் யாதொரு குறைபாடு இல்லாமல் இருக்கும்படி வரமளித்து சென்றாயானால் உன்னிட அன்பன் மின்னே நான் சென்று வருகின்றேன் அண்ணாவே. ஏற்கனவே நீ சொன்ன வார்த்தையின்படி என் தங்கையை உன்னோடு கூட வரும்படி சொல்லியிருக்கின்றேன். அதனால் இதோ என் தங்கை பின்னே சென்று அதன் பிறகு உன்னுடைய இருப்பிடம் வந்து சேரு. நானும் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என்னுடைய இருப்பிடம் நான் சென்று வருகிறேன். கூறிய வார்த்தையை சிறுமேல் கொண்டு தாங்கள் காரியாலய வேலை கைமாறு செய்வேன். அதுபோல் தாங்கள் கூறிய வார்த்தையை சிறுமேல் கொண்டு உங்கள் தங்கை பின்னால் கொண்டு வரேனப்பா. அண்ணனை விழிகளை அனுமந்தா சென்றாடி போ. தமையார் நமக்கு விடை அளித்து சென்று விட்டார். இன்னும் முன்னும் தாமிதம் இல்லாமல் நம் சீக்கிரம் செல்வோம் நமக்கு நேராக ஒரு பாதை தெரிகிறது. வழியாக கிளறாம மாட்டாங்க. வழியாக ஜலங்கள் தெரிகின்றது. அதனுடைய விவரத்தை சொல்லுங்க.
நண்பரே தேசம் எங்கும் தாங்கும் காதி என்று சொன்ன போரே நேதான என் காதில் கேட்டான் சொன்ன போரே நேதான என் காதில் கேட்டேன் மனதில் பூஜை செய்யுவோமே சொன்ன போது இதோ இந்த காசி விஸ்வநாதரை நம்ம வணங்கி செல்வோங்கப்பா நண்பனே. முன்னமே தெரியுது நகரை வன்னியர் வாழ்கின்ற வன்னியர் பட்டணம் என்று சொல்வார்கள். நகரை சென்று இருக்கின்ற அன்பருக்கு அன்பளித்து செல்வோம் அம்மா தாயே. நண்பனே தாயே இந்த மலையானது ஒரு வினோதமாக தெரிகின்றது. அதனுடைய விவரமாக சொல்லுங்க. பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஓவியந்தர்களால் சிற்கப்பட்ட சிற்பங்கள், வரையப்பட்ட ஓவியங்கள் மண்டபத்திலே காணலாம் அம்மா தாயே. அந்த வழியில் சகல வினோதங்களையும் கண்டு மனம் களித்தேன். இந்த பாறை மீது நாம் சற்று நேரம் அமர்ந்து ஊருக்கடியால் வந்தால் உட்கார்ந்து செல்ல வழங்கும் அந்த பழமணி
தாயே கூறியபடியே நாம போதிலே கட்டியிருக்கிறே ஊருக்குள் இருக்கும் சரி உத்தமையா அறியலாமோ தாயே இதோ வண்ண முன்னோர்கள் கூறிய வார்த்தையின் பிரகாரம் ஊருக்கு வருகிறோம். இங்க வந்தால் உட்கார்ந்து செல்ல வேண்டும். இதோ என்ன மண்டக்கப்பட்டு பட்டப்பாறை மீது அமர்ந்து சிறிது நேரம் அயர்ந்து ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லலாமா தாயே? அப்படியே அமர்ந்திருக்கலாமா பாவங்களே? ஏய் ஆஞ்சநேயரும் செல்லியம்மனும் இந்த பாறை மீது அமர்ந்திருக்க அதைக் கண்டு ஐயனாரப்பன் எல்லையில் யாரோ வந்திருக்கிறாங்க. அதிகாலை பாடுகிறார் விதமாக ஐயனாரப்பன் தக்பாட் சபைக்கு வருவது காண்க